நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினூட மிக விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் இன்றைக்கு நாம் பேச எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு ராகுல் காந்தி பற்றி அனுராக் தாக்கூருடைய விமர்சனம் அரசியலா அத்துமீறலா. இந்த தலைப்பை இதோட துணை தலைப்பாக பட்ஜெட் விவகாரத்தில் நம்முடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா அம்மையார் அவர்களுடைய கருத்தையும் நாம் இதோடு சேர்த்து விவாதிக்க போகிறோம். ஒரு வளர்ந்துவிட்ட ஒரு நாகரிக சமூகமாகவும் இன்றைக்கு உலக அளவில் தொழில்நுட்பங்கள், விஞ்ஞானம், சுகாதாரம், இன்னும் மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் ஏராளமாக மிகைத்து போய்விட்டது. இன்னும் என்னென்னலாம் வரப்போகிறதோ என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். இது மனிதர்களால் விந்தையாக பார்க்கப்படுகிறது. இந்த விஞ்ஞான யுகத்தில் இவற்றை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு சாதி மதம் எல்லாம் அல்ல. ஆனாலும் கூட இந்திய பெருச்சமூகத்தில் ஒரு பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் அனைவருமே அது இன ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்த கதையாக ஒரு பழமொழி சொல்வது உண்டு. பிரதமருக்கு நிகராக எதிர்க்கட்சி தலைவர், சம அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவருடைய சாதி என்ன என்று கடந்த மிக முக்கியமான நாடாளுமன்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உரையாற்றலில் ஒரு கன்ஃபரன்டேஷன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. பல்வேறு கேள்விகளை இதற்கு பின்னால் எழுப்பப்பட்டிருக்கிறது. தன் ஜாதி பேரே தெரியாதவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுவதா என்ற இந்த விவகாரம் பெரிய அளவில் அதை இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறதா என்ற கேள்வியோடு நம்முடைய பிரதமர் அவர்கள் இதை அவருடைய ட்விட்டர் தளத்தில் ஆங்கில பதிவில் ஹியூமரஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நகைச்சுவை என்பது போன்ற ஒரு வார்த்தையும் கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். இதற்கும் இந்தியா கூட்டணி ஏராளமான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது ரொம்ப ஆழமான ஒரு பிரச்சனை. இந்த பெனிட்ரேஷன், ஊடுருவி இருக்கக்கூடிய சமூக ஊடுருவல். அகிலேஷ் யாதவ் இன்று சற்று முன்னர் பேட்டியளித்த போது, நான் சென்ற முதல்வரின் வீடும் நான் சென்ற கோவிலும் கங்கை ஜலம் கொண்டு கழுவப்பட்டது, எனக்கு மறுக்க முடியாது என்றெல்லாம் குதிக்கிறார். என்ன நடக்குது? பேசுவோம் வாருங்கள். இந்நிகழ்ச்சியில் எம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா ரங்கராஜ் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர் விஜயகிருஷ்ணா, அரசியல் விமர்சகர் ஐயா தேவப்பிரியா, எமது வெளிப்புற படப்பிடிப்பினிടെ உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் ஐயா மெய்யப்பன் ராமசாமி அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் எங்களோடு இணைவார். இப்போ ரங்கராஜன் சார், உங்கள்கிட்ட முதல்ல கேள்வி, நாம் இப்போ பேசின தலைப்போட பட்ஜெட்டில் ஒரு அதை கொஞ்சம் விவாதித்தம் பண்ணிவிட்டு நம்ம இதில் போக வேண்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமூக நலத்திட்டங்கள், ரயில்வே, ஹெல்த்து, என்விரான்மெண்டல், ஹவுசிங், எனர்ஜி, அக்ரிகல்ச்சர், டெமோக்ராஃபிக் விஷயங்கள், ரீசர்ச் எல்லாத்துக்குமே எங்கள் அரசு நிறைய பணத்தை ஒதுக்கியிருக்கு. அதை விட்டு போட்டு நீங்கள் 2004 யூபிஏ கவர்மெண்ட்டில் ஸ்டேட் பேரெல்லாம் சொல்லலைங்கிறது நீண்ட நெடிய தரவரிசை அம்மா கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் சொல்லணும், மாநில தேர்தல் சொல்ல இருக்கோம், கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரை பட்ஜெட்டில் ஒரு மாநிலத்தின் பெயர் குறிப்பிட்டது இல்லை குறிப்பிட விட்டது அல்லது குறிப்பிட்டாலும் அது முக்கியமான அம்சமும் இல்லை. பொதுவாக பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்கள், எந்த நோக்கங்களுக்காக கொண்டு வரப்படுகின்றன, அது நாட்டில் இருக்கும் அடிப்படை பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தீர்க்க அதற்கு ஒரு வழிக்கான அந்த பட்ஜெட் அதற்கான ஒரு டைரக்ஷன் கொடுக்குறதா என்பதை முக்கியமாக பார்க்கணும். அடிப்படையில் பார்த்திங்கன்னா, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மிகவும் கடுமையாக இருக்கிற பாதிக்கப்பட்டு, அதை தாண்டி விவசாயிகளோட பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வுகள் காணப்பட்டதா என்பதான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படலை. விவசாயிகள் பல மாதங்களாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு 1-2 வருஷமாக வெயில் குளிரிலும் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியும் கொண்டு வந்த 3
விவசாய சட்டங்கள் மிக சிறப்பானவை என்று அப்போது மத்திய அரசு பாஜக அரசு வாதிட்டது. ஆனால் பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் தேர்தலுக்கு முன்னால் அது வாபஸ் பெறப்பட்டன. அப்போது விவசாயிகள் முதல்லேருந்தே என்ன சொன்னாங்கன்னா, விவசாய பொருட்களுக்கு எம்எஸ்பி என்ற வகையில் 150%, 150, அதாவது விளைநில இதோட எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா வந்து சரியாக அமல்படுத்தலை. அவர் கொடுத்த ஃபார்முலா படி, அவர் கொடுத்த ஃபார்முலா இன்புட்ஸ் படி அதில் 50% ப்ளஸ் ப்ராஃபிட் கொடுத்து அதை லீகல் சரி ரைட்டிங் டாக்குமெண்ட்டாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இந்த இந்த எம்எஸ்சிக்கு இந்த ரிட்டர்ன் கேரண்டி என்பது இன்னும் இந்த மத்திய அரசு பட்ஜெட்டில் கூட வருமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதுவும் நடக்கலை. மற்றபடி விலைவாசி உயர்வோ அது அரசாங்கம் வழக்கம் போல் நடவடிக்கை எடுக்க தவிர ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எதுவும் அதில் இல்லை. மூணாவது, வேலையில்லா திண்டாட்டம் பொறுத்தவரை மிக அதிகமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மத்திய அரசு செய்து, பேரலாக ப்ரைவேட் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்து, அது மூலமாக உருவாக்கப்படுகின்ற உற்பத்தி திறன், வேலைவாய்ப்புகள் இது வரும்போது ஓரளவுக்கு இது குறையலாம். ஆனால் மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் பெரும்பாலும் என்ன ஒரு டைரக்ஷன் காட்டுதுன்னா, ப்ரைவேட் செக்டர், தனியார் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். அதுங்கன்னா இது வந்து உங்களுடைய நலனும் அதில் இருக்குது. நீங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அதிகமான ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த மொத்தம் இந்த ஆஸ்பெக்ட் கிட்டத்தட்ட ப்ரைவேட் செக்டர்கிட்ட பாசிங் த பக் மாதிரி, அங்கே நீங்கள் இதை செய்யுங்க, அதை செஞ்சால் அவங்களுக்கு இந்த மாதிரி லாபம், அந்த மாதிரி உங்களுக்கு நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மேஜர் செக்டர் மத்திய அரசு சார்பாக ஒரு நேரடியான டைரக்ட் இல்லை, ஒரே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று இருந்தால் அது கூட காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தது சிதம்பரம் ஏற்கனவே சொன்னார். அதனால் அந்த செக்டர் பொறுத்தவரை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதுவும் ஒரு பெருசாக இல்லைன்னு சொல்லுங்கள். இன்னொரு கேள்வி, இப்போது டிசென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரப்பு என்னென்னா, இந்த பட்ஜெட் வந்து மமதா என்ன சொல்கிறாங்கன்னா, மமதா இல்லை அந்த கட்சி சொல்லுது இது பீகார் ஆந்திரா பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இதை உள்ளே போய் பார்த்தா ஆர்டிகிள் 275, 282ல் இந்த ஃபைனான்ஸ் கமிஷனுடைய அதிகாரத்தை பற்றி விஷயம் என்ன சொல்லுதுன்னா, த 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபண்டிங் அலோகேஷன், ஒன்று வந்து பாயிண்ட் நம்பர் 1 கான்ஸ்டியூஷனுடைய ஃப்ரேம் ஒர்க்கு, பாயிண்ட் நம்பர் 2 வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் கமிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பாடி தான், ஃபினான்ஷியல் கமிஷன் தான் கான்ஸ்டியூஷன் பாடி. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஹேஸ் அ டிஸ்கிரிஷன், ஆனால் அவங்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்குது இல்லை. அது மட்டும் இல்லை, ஆஸ் பேர் அஸ் எ ஃபைனான்ஸ் கமிஷன் டிரான்ஸ்ஃபர்ட் இஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வருதுல்ல, தங்களுக்கு தேவைக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறத, இப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்போ பிஆரை திருப்திப்படுத்த செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், இப்போது பல ரயில்வே ப்ராஜெக்ட் இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிஆர் குறிப்பிட்ட அரசியல் நோக்கத்துக்காக அது செய்யப்படவில்லை என்று சொன்னால், இது மத்திய அரசின் முன்னால் வந்த ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டங்களை அறிவிச்சிருக்கணும். ரயில்வே பட்ஜெட்டில் இது ஏன் இடம்பெறல? அதில் இல்லாமல் இந்த தனி முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஜென்ரல் பட்ஜெட்டில் இதை கொண்டு வந்து இப்போது சேர்க்கறதுனா, இட் இஸ் நாட் ஒன்லி அன் ஆஃப்டர் தாட், இட் இஸ் கிளியர்லி அந்த பிஆர் இருக்கிற அந்த ஆளும் கட்சி அவங்கள திருப்திப்படுத்த ஏதோ ஒரு பேக்கேஜ், ஸ்பெஷல் பேக்கேஜ்னு கொடுக்க முடியல, அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பார்லிமெண்ட்டில் அது 2 நாள் முன்னால் ஆமாம், அது கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வேறு விதமாக புறவழி வாசலாக இது வந்து ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் மாதிரி கொடுத்து, இந்த ரயில்வே ஸ்பெஷல் திட்டங்கள் இந்த ஜென்ரல் பட்ஜெட்டில் வர வேண்டிய அவசியம் என்ன? அப்படி அவங்கள திருப்திப்படுத்த செய்யலைன்னா பல மாதங்கள் முன்னால் வந்திருக்கிற ரயில்வே பட்ஜெட்டில் இந்த திட்டங்கள்லாம் எடுப்பிருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ், இந்த லிங்க் டு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்பெஷல் திட்டங்கள் இதில் ஜென்ரல் பட்ஜெட்டில் ரயில்வே பல திட்டங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அங்கே தான் டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னை மெட்ரோ ரயில் 2க்கு அனுமதி கேட்டிருக்காங்க, இல்லை அது இல்லை, கோவைக்கு இல்லை, அப்போ செங்கல்பட்டு தாம்பரம் இல்லை, அது இல்லை. அப்போ இது அதே மாதிரி வேறு சில மாநிலங்கள் பிஜேபி ஆட்சி இல்லாத சில மாநிலங்கள் பெரிய திட்டங்கள் அவங்க கிடையாது. அங்கே தான் இந்த டிஸ்கிரிமினேஷன் ஒரு சார்ஜ் அவங்க கொண்டு வராங்க. அதை டிஸ்கிரிமினேஷன் எடுத்துக்கலாமா, டிஸ்பாரிட்டின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இந்த வார்த்தையை பொருத்தமா, சமமின்மையாக ஒதுக்கீடா, மோசமான நிலைப்பாடா?
இல்லை டிஸ்பேரிட்டின்றதா ஒரு ஏற்றத்தாழ்வு அல்லது ஒரு அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரிமினேஷன் வந்து இன்னொரு கடுமையான வார்த்தை. அதான் கடுமையான வார்த்தை. நீங்கள் அது வந்து யூபிஏ இவங்க இந்தியா அலையன்ஸில் இல்லாத ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் அது ஒரு வகையாக பார்க்கப்படுது. பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட அலையன்ஸ் என்டிஏ ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும், இந்தியா அலையன்ஸ் ஆளுகின்ற மாநிலங்களும் ஒரு விதமான ட்ரீட்மெண்ட் வருகின்ற போது அங்கே தான் டிஸ்கிரிமினேஷன் ஒரு பிரச்சனை வருது. இருங்க சார், இப்போது சார்கிட்ட நான் திருப்பி கேட்டேன், இந்த வார்த்தைகளை கூட கேட்டேன், கவனமாக கேட்டேன். ஏன்னா அவர் வந்து கடுமையான ஒரு சொல்லாடல் பண்ணுறார். இனி இந்தியா முழுவதுமே பார்க்கப்படுகிறது. நீங்கள் வெளிப்புறமாக மறைச்சாலும் போகட்டாலும் ஆந்திர பிரதேசுக்கு இதுக்கு முன்னாடி ஒதுக்காத விவகாரங்கள் இப்பொழுது ஒதுக்கியிருக்கிறீர்கள். 60,000 கோடி, சாலைக்கு 26,000 கோடி, ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அலோகேஷன் இல்லாட்டாலும் 15,000 கோடி அமராவதி மற்றும் உள் மாவட்டங்களுக்கெல்லாம். இப்போ இதை வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியுமா? இதை ஒதுக்கியிருக்காங்க வெறும் 276 கோடி. இது எல்லாமே மத்திய அரசு லோன் கேரண்டி தான் கொடுக்க போகுது. அவங்க நிதியை நேரடியாக ஒதுக்கலை. இப்போ என்ன பிரச்சனைனா, ஆந்திராவை எடுத்துக்கொண்டால் ஆந்திராவுக்கு கேபிட்டலே இல்லாமல் இருக்குது. 10 வருடத்திற்கு ஹைதராபாத்தை பயன்படுத்திக்கலாம். 2014 பிரிக்கப்பட்ட பொழுது 24 வரை ஹைதராபாத்தை இரண்டுமே ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு தலைநகரை உருவாக்கணும்னது. முதல்ல இருந்த நாயுடு ஆட்சி ஒரு தலைநகர் என்று தேர்ந்தெடுத்த அடுத்து வந்த ஆட்சியை எடுத்துக்காமல் நாங்கள் 3 தலைநகர் வைப்போம் அப்படின்னு கொண்டு போயிட்டு இப்போ தலைநகரே இல்லாத நிலைமைக்கு போயிடுச்சு. அவங்க புது தலைநகரை கட்டணும். அது தவிர பல்வேறு திட்டங்கள் வந்து செயல்படுத்த, உதாரணமாக நதிநீர் இணைப்பில் போலவரம் திட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் முடிக்க வேண்டி இருக்குது. ஒரு திட்டம் தாண்டிக்கிட்டே போச்சுன்னு சொன்னால் அந்த திட்டத்தினால் மக்களுக்கு பயனே இல்லாமல் போயிடும். அது மிக முக்கியமான திட்டம் தமிழ்நாட்டுக்கு. இப்போ நீர் கிட்டத்தட்ட இன்றைக்கி 31ஆம் தேதியில் இருக்கும். 11ஆம் தேதி அன்றைக்கி ஒரு நாளைக்கு 1 TMC கொடுன்னு சொன்ன பொழுது காங்கிரஸ் ஆட்சி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வழிஞ்சு வர தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஸோ இயற்கையோடு அனுசரிக்க மாட்டாங்கல்ல. கொடுத்து தன்னால் வந்து வழிஞ்சா வருது, கொடுக்கலாம் இல்லை வலிஞ்சு வருது. இல்ல தண்ணீர் இருந்த குறைந்தபட்சமாக கொடுங்கள்னா இல்ல உபரி வந்தா தான் தருவேன்னு வச்சிருக்காங்க. இதுல நான் வழக்கு போட்டு என் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் போய் மேகதாதுக்கு மாற்றாக ராசிமணல் கட்டணும் அப்படின்னு 2 மாநிலங்களும் பார்க்கணும்னே தீர்ப்பு வாங்கியிருக்கேன். யார் நீங்க? ஆமா, என்னுடைய சார்பாக வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் கர்நாடகமும் தமிழகமும் முதல் பிரியாரிட்டியாக ராசிமணலை கன்சிடர் பண்ணணும்னு வாங்கியிருக்கோம். இப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அந்த திட்டம் இப்போ வந்ததுனால சொல்லிடுறேன். இப்போ இன்றையிலிருந்து வர அத்தனை தண்ணியும் வீணடிக்கப்படும். இன்னைக்கு 1 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 5 நாளைக்கு ஒரு நாளைக்கு 10 TMC மீனுக்கு 50 TMC நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, என்ன கட்ட உடனே அவங்க கேட்க போறாங்க. ஸோ ராசிமணல் கட்டினால இப்போ திட்டங்கள் இதை பீகார் போன்றவை பீமாரு அப்படின்ற பேரில் இருந்தது. கிட்டத்தட்ட பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இந்த ராஜஸ்தான் இவைகள் எல்லாம் முன்னேற்றுவதுங்கிறது நடந்துட்டு இருக்கு. அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அன்னைக்கு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். நிச்சயமாக பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் எது பிரியாரிட்டியோ அதுக்கு கொடுத்தாகணும் அப்படி நீங்க சொல்றீங்க. இல்ல அதுல பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இல்லைன்னா நான் சொல்லல. அவர் சொல்ல வராரு, சொல்ல விடுங்க. பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இல்லைன்னா நான் சொல்லல. ஆட்சியை காப்பாற்றுவதற்கு சில விஷயங்கள் பண்ணப்படும். பட் இதுவா கொடுக்கப்படலாம். ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்ட எதுவுமே கிராண்ட் என்ற வகையில் கொடுக்கப்படவில்லை. அவை முழுக்க கேரண்டி என்ற வகையில் தான் கொடுக்கப்பட்டது. கிராண்ட்ங்கிறதுல கேரண்டி இல்ல சார், லோன் வாங்க போறாங்க, மத்திய அரசு துணை நிற்கும், அவ்வளவுதான். இல்லை ஒரு நிமிஷம். இப்போ மெட்ரோ ரயில் திட்டமும் வந்து அவுட்டேட் கிராண்ட், அதுவும் லோன் சப்ஜெக்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு போர்ஷன் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுல கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதே அடிப்படையில் கொடுத்துருக்கலாமே. மெட்ரோ திட்டமும் மெட்ரோ திட்டம் ஆல்ரெடி 102 கிலோமீட்டர் அளவுக்கு போடப்பட்டுள்ளது. பல்வேறு மாநில தலைநகரங்களில் இன்னும் மெட்ரோ ஆபரேஷனுக்கே வரல. பிரியாரிட்டி பார்க்குறப்ப இங்க முழுக்க ஸ்டேட் பிரைவேட் செக்டர்ல பண்ண முடியுமா என்று பார்க்கணும்னு ஒரு டாக் போய். தேவப்பிரியாட்ட ஒரு கேள்வி, இந்த ஸ்டேட் வந்து கர்நாடக ஸ்டேட் அல்ல. நான் கேட்கிறேன், ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்த பட்டா போட்டல்ல, இது ஒரு இனக்குழுக்கள், ஒரு சமூகம், இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஒரு சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய மாநிலம். அப்படி இருக்கின்ற போது நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், இது ஏதாவது நீங்கள் சொல்லுங்களேன். இவ்வளோ நாங்கள் அலோகேஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் இந்த திட்டங்களுக்குன்னு சொல்லி ஒரு 276 கோடி ரூபாயை மட்டும் கொடுத்து அங்கே ஆசாமுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டில் ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன்? தமிழ்நாட்டுக்கு 6300 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு ரயில்வே அமைச்சர் முந்தானத்து கிளாரிஃபிகேஷன் போதுமா? அதை தவிர வேறு ஸ்கீம்ல 50,300 கோடி என்னமோ கணக்கு கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்கீம்ல தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க. வேற ஸ்கீம்ல என்னமோ கணக்கு இல்ல. விஜயவாடா சென்னை காரிடார்னு கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் டு சென்னை காரிடார்னு கொடுத்துருக்காங்க. அது
அது பலன் தரும். இப்போ சில திட்டங்கள் உதாரணமாக நீங்கள் மெட்ரோ கொங்கன் ரயில்வேன்னு எடுத்தீங்கன்னா அதில் வந்து கர்நாடகாக்குள்ளேயே வரல, ஆனால் மங்களூர் தான் அதுக்கு பெனிஃபிட் ஆகுது. ஏன்னா அங்கேருந்து போகிறவங்களுக்கு அது பயன்படும். இங்கேருந்து மங்களூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மங்களூருக்கு போனாலும் கேரளாவும் தமிழ்நாட்டில் தான் அந்த ட்ரெயின் வெஸ்ட் கோஸ்ட்லேயோ மேங்களூர் மெயிலில் போனீங்கன்னா 90% பயனாளிகள் தமிழகமும் கேரளாலாம் கர்நாடகாவில் தான் எண்டு முடியலாமல் இருக்கலாம். இப்போ நான் கேட்குறேன் தேவப்பிரியா, ஆசாமில் பிரம்மபுத்திரா அணைகளுடைய விவகாரம் மாறிச்சு கொடுத்தீங்க, பீகார்லேயும் அதே மாதிரி சட்லஜி பிரம்மபுத்திரா பல விஷயங்களை விட்டுருங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த தூத்துக்குடியில் நான் கண்ணால் பார்த்தேன் ஐயா, ஒன்றுமே இல்லாமல் பல பேர் அழிஞ்சு போயிட்டான். 1000 குடும்பம். நம்முடைய சிஎம் வந்து டெல்லியில் இருந்தார். எனக்கு அந்த சொந்த ஊர்ன முறையில் நான் சொல்கிறேன், அது கொடுத்துருக்கலாம்ல. நீங்கள் தானே ஐயா முதலாளி, நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. 11% ஓட்டு போட்டிருக்காங்களா? நான் கேட்குறேன் யாருக்கு எப்படி. இப்போ ஒன்றுமே இல்லை, நேற்றுக்கே யாரோ ஒருவர் பார்லிமெண்ட்லேயே எடுத்துட்டார், உடனே வயநாடு விஷயத்தை பேரிடர்னு அறிவிக்கணும்னு. பேரிடர்னு அறிவிக்கணும்னா குறைந்தபட்சம் 1/3 மாநிலம் வந்தால் தான் இருக்கிற பணத்தை தான் பிரித்து கொடுக்க முடியும். மொத்த பட்ஜெட் 48 லட்சம் கோடி, அதில் 22 லட்சம் கோடி ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க போக மீதம் உள்ளது இவ்வளவுதான். அதுல என்னென்ன பண்ண முடியும், இது வெறும் டிஃபென்ஸும் இதுவும் மாத்திரமே 10 லட்சம் கோடி ஹோம் போயிடும். 6 லட்சம் கோடி டிஃபென்ஸ் கொடுத்தீங்க, ஹோம் அஃபேர்ஸ் 2 லட்சம் செக்யூரிட்டிக்கு வருது, ஹோம் வருது. ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது மிக குறைவு. ஸோ அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுமே தவிர எனக்கு கொடுக்கல உனக்கு. அதைத்தான் நானும் கேட்கிறேன் உங்களுக்கு. இல்லை இப்போ நான் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல 275/285 ஃபினான்ஸ் கமிஷனுக்கு என்ன ஒரு இது இருக்கோ டிஸ்கிரிஷன் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதான் சார், டிஸ்கிரிஷன் உங்கள்கிட்ட தான் இருக்கு. கமிஷன் படியாக கொடுப்பதே 12வது ஃபினான்ஸ் கமிஷன் தலைவராக இருந்தது திரு ரங்கராஜன் அவர்கள், முன்னாள் நிதி ஆந்திரகாரர். அவர் 2014 வரை 5 ஆண்டுகள் அந்த யூபிஏ ஆட்சிக்கு உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் அட்வைசராக இருந்தார். அவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்து பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் எழுதுனதுல 12வது நிதி கமிஷனில் 63 பைசா கொடுத்தது, இப்போ 71 பைசா. ஆனால் 29 ஒரு பொய் பரப்பப்பட்டு வந்தது. இப்போ ப்ராஜெக்ட் அதை போட்டால் எங்களுக்கு 26 பைசா கொடுக்குறாங்க, எங்களுக்கு 45 பைசா யூபி கொடுக்குறாங்க. ரங்கராஜன் சார், அது உங்களுக்கு தெரியுமில்ல அந்த விஷயம்? அந்த அது எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டு ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு கடைசியில் நிதி கமிஷன் தலைவராக செயல்பட்டவர் இன்னைக்கு, அதுவும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரோட சேர்ந்து எழுதின ஆர்டிகல் உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு ஈவினிங் நான் அனுப்புறேன். அவர் படியாக எப்படி இன்க்ரீஸ், இன்னொன்று டெமோகிராஃபினால பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னால பாதிப்புன்னு சொன்னால் அதை ஸ்ட்ரக்சர்ட் பண்ணியிருக்கிற விதத்தில் தமிழகத்திற்கு லாபம் அதிகமாக இருக்குன்னு அவர் எழுதியிருக்கார். டெமோகிராஃபிங்கிறத வந்து அவருடைய உரிமைகளை பாய்ச்சிடக்கூடாது. 16 கோடி மக்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே நீங்கள் டெமோகிராஃபி சொல்கிறேன் சார், பாப்புலேஷன் இன்க்ரீஸை நாங்கள் கட்டுப்படுத்திட்டோம், எங்களுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த டேட் சென்சஸ் எடுக்கணுங்கிறத மாற்றி பர்சன்டேஜ் ஒதுக்கத்தை மாற்றினதில் தமிழகத்திற்கு அதிகம் கிடைச்சிருக்குன்னு டாக்டர் ரங்கராஜன் சொல்லியிருக்காரு. சரியா? இதுதான். ஒன்று சொல்லுங்க, நான் இடைவெளிக்கு போயிடுறேன். டெமோகிராஃபி படி பாப்புலேஷன் படி போனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 39 பார்லிமெண்ட்ரி சீட் குறையும்னு குறைஞ்சு போயிடும் ஒரு கணக்கு இருக்கு. அது அடுத்த டீலிமிட்டேஷன்ல எப்போ அந்த அடி வரப்போகுதுன்னு தெரியல. அது பெரிய பாப்புலேஷன் கண்ட்ரோல் செய்தவங்களுக்கு பாராட்டு கொடுத்து அதிகமாக இன்சென்டிவ்ஸ் கொடுக்க வேண்டிய மத்திய அரசு என்ன இப்போ நீங்கள் என்ன அதிகமான பாப்புலேஷன் இருக்குன்னு யூபிஏ காட்டுறாங்க, சரி, அதிகமாக பாப்புலேஷன் இருக்குது பீகார்னு காட்டுறாங்க. இப்போ அடிப்படையில் நீங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, டாக்ஸஸ் லெவி ஜிஎஸ்டி பொறுத்தவரை என்ன ஆகுதுன்னா, ஜிஎஸ்டி நீங்கள் வந்து கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு அதிகமாக ஜிஎஸ்டி வரி கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு ஜிஎஸ்டி குறையுது ரேஷியோ. இது வந்து இந்த நிலையை மாற்றணும். எங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்னா, இப்போ தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் ப்ரொடக்ஷன் அதிகம், ஆனால் இவங்களுக்கு வந்து நிதி பங்கீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், க்ரோத், எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இதோட கண்ட்ரியோட ஃபியூச்சர் இங்கே தான் இருக்கு. இந்த மாநிலம் நீங்கள் சரியாக நீங்கள் கவனிக்கலன்னா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காமர்ஸ் எல்லாமே வந்து அடிப்படும். முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ரேஷனல் பாலிசி இல்லை. விஜயகிருஷ்ணா, இப்போ முக்கியமாக இப்போ இந்த பட்ஜெட் விஷயத்தை தாண்டி இதுவும் முதல்ல கண்டீர்னு அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இப்போ அந்த ராகுல் காந்தியை பற்றி தன் ஜாதி பேரே தெரியாதவர் சாதிய கணக்கெடுப்பு குறித்து பேசுவதா அப்படிங்கிறது அனுராக் தாக்கூர். இவர் எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குரிய ஒருவராகத்தான் இவர் அறியப்படுகிறார். கடந்த சிஏஏ மீட்டிங்லேயும் கூட ப்ரோவோக் பண்ணாருங்கிறது இவர் மேலே ஒரு பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனால் இவருடைய விஷயத்தை பிரதமரும் கூட இது ஹியூமரஸ் அப்படி இப்படிங்கெல்லாம் ட்வீட்டில் போட்டிருக்காரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜாதி, மதம், அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது அனுராக் சிங் தாக்கூர் அவர்கள் வந்து கண்டினியூஸாகவே ஒரு கான்ட்ரவர்சியில் தான் இருக்கார். அவர் இந்த எலெக்ஷன் டைமில் கூட அவர் ரொம்ப ப்ரொவோகேட்டிவாலாம் பேசியிருக்காரு. நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர்களை
நீங்கள் ஒரு ஜாதி எந்த ஜாதினே தெரியாதவங்கன்னு சொல்கிறது இந்த இந்தியாவோட இறையாண்மை, இந்த இந்தியாவோட தத்துவத்துக்கே எதிரான செயல். முதல்ல நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசலாம்? நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஒரு விஷயத்த பேசுகிறாரு. இதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த தொடர்ந்து கேஸ்ட் சென்சஸ் பேசுகிறது. இதை இந்த எங்கள் தலைவர் அவர்களை இந்த ஸ்பீச் பேசினார்ல இப்போது பட்ஜெட் ஸ்பீச்சில், அதில் சொன்ன ஒரு விஷயம் எங்களை ரொம்ப பாதிச்சிடுச்சு. ஒரு சில விஷயங்கள், இந்த சக்கர வியூகான்னு ஒரு விஷயம் எங்கள் தலைவர் சொன்னார். அதுக்கப்புறமேட்டு அதில் எங்கள் தலைவர் ரொம்ப உலக அரசியல்லே ரொம்ப கொஞ்சம் பேர் பேசக்கூடிய இந்த மோனோப்ளியை பற்றி பேசியிருக்காரு. இந்த விஷயங்களை இவங்களால் ஜீர்ணிக்க முடியல. ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டு இவங்களோட அரசியல் அவங்க சேரை காப்பாற்றிக்கிறதுக்கான பட்ஜெட்டு, அது இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னே எப்பவுமே இல்லாத அளவுக்கு பீகாருக்கு ஏறக்குறைய 60,000 கோடி கிட்ட ஒதுக்குறது, ஆந்திராவுக்கு 50,400 சில்லற கோடி ஒதுக்குறது, இது மாதிரி இதுக்கு முன்னே எப்போதும் இல்லாத அளவுக்கு திடீர்னு இப்போ அந்த 2 ஸ்டேட்ஸ் மேலே முக்கியத்துவம் காட்டுறது. இது காட்டுறது இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸ் தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கிறாங்க. சவலை பிள்ளைகளே கை தூக்கி விடுவது சகஜம் தானே? இல்லை, நீங்கள் இது எப்போ பண்ணுறீங்க? நீங்கள் இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த டாக்ஸ் டெவல்யூஷனில் அதிகமாக போகுது. இது ஸ்பெஷலான நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இந்த டைமுக்காக நீங்கள் ஓவர் முக்கியத்துவம் கொடுக்குறது தான். ஏன்னா நார்மலாகவே இந்த டாக்ஸ் டெவல்யூஷனில் அவங்களுக்குலாம் பெட்டராக போகுது, நிறைய ஸ்கீம்ஸில் அவங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆகுறாங்க. நீங்கள் எப்போதும் இல்லை, ஏன்னா இந்த போலாவரம் ப்ராஜெக்டை பற்றி ரொம்ப அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணவர் யாருன்னா பிரதமர் தான். இதை வச்சு முறைகேடாக ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணி ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக தான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை கேட்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நாட்டில் இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப முக்கியமான 3 பிரச்சனை. ஒன்று அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்னொன்று இன்ஃப்ளேஷனு, இன்னொன்று இன்க்ரீசிங் இன்இக்வாலிட்டிஸு. இந்த விஷயங்களை எதுவுமே அட்ரஸ் பண்ணல இந்த கவர்மெண்ட்டு. அதை எங்கள் தலைவர் ரொம்ப குத்தி காட்டி பேசினார். இப்போ பிரச்சனை பட்ஜெட்டை பற்றி இல்லை, இந்தியாவுடைய ஜிடிபியை பற்றி இல்லை, இன்ஃப்ளேஷனை பற்றி இல்லை, மோசமான இண்டிகேஷன் ஜாப் பற்றி இல்லை. நீ என்னையா ஜாதி, உன் ஜாதி தெரியாதா? அப்படி நம்ம லோக்கலாக நான் போய் கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு தேவையற்ற விவகாரங்கள் ஏன் வருது? இல்லை, அதுதான் அவங்களுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்ற விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. அந்த மோனோப்ளியும் இதையே நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இவங்க நார்மலாகவே இவங்க சித்தாந்தமே சரி, ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர்டு சித்தாந்தம் தான் இவங்கள. அந்த சித்தாந்தத்தின்படி பார்த்தீங்கன்னா பொருளாதாரமும் சரி. அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இல்லை, அவங்களது நார்மலாகவே மனுஸ்மிருதி சித்தாந்தம், சரிங்களா? இதில் மனிதர்களை வந்து ஒரு படிநிலைப்படுத்துவாங்க, சரிங்களா? இந்த படிநிலைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சோஷியல் அண்ட் எக்கனாமிக்ஸாக ரிலேட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த படிநிலைப்படுத்தவங்களில் இந்த மேலே இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்த ஸ்லாப்னு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரைட்ஸும் இருக்கும். அதில் ஒரு படிநிலை மேலே வந்த இந்த சித்தாந்தத்தின்படி இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் வந்து அது ஒரு சில இடங்களில் மாற்றிருக்கலாம். இந்த சித்தாந்தத்தின்படி எப்படின்னா நில உரிமைகள், வருமான உரிமைகள், இது எல்லாமே ஒரு கோரிலேட்டடு. இன்னொன்று இந்த அவங்களோட சித்தாந்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படிநிலை சித்தாந்தமே ஒரு மோனோப்ளி சித்தாந்தம் தான். ஆனால் இன்றைக்கி எங்கள் தலைவர் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இந்த சித்தாந்தங்களை உடைக்கணும், எல்லாருக்குமே அதிகாரமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாமே பரவணுன்றாரு. இந்த ஒரு ஐ டேக் தி ஸ்டேஜ் ஃபார் கிராண்டட் ஒரு விஷயத்துக்கு மட்டும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக எங்கள் தலைவர் பேசினதும் சரி, எல்லாமே சரி, மோனோப்ளியை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் ஃபிகர்ஸ் எடுத்துப்போம், சரிங்களா? ஒரு பக்கம் ஆடம் ஸ்மித், த ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம், இன்னொரு பக்கம் கார்ல் மார்க்ஸ், த ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம்னு வச்சுப்போங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா 2 பேருமே இந்த கிரானிக் ஆஃப் கேபிட்டலிசமும் இல்லை மோனோப்ளிசமும் ஒத்துக்கல. இவரோட சித்தாந்தம் வேற, இவரோட சித்தாந்தம் வேற. ஆனால் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தை அழிக்கும்ன்றாரு. ஆடம் ஸ்மித்தும் என்ன சொல்றாரு, இந்த கிரானிசம் இல்லை இந்த மோனோப்ளைசேஷன் முதலாளித்துவத்துக்குள்ள இருக்க மனிதநேயத்தை அழிக்கும்ன்றாரு. இன்னைக்கு இந்த கேபிட்டலிசம் நீங்கள் சொன்ன மாதிரி கார்ல் மார்க்ஸினுடைய சித்தாந்தங்கள்லாம் ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் தோற்று போய்விட்டது அல்லவா? முதலாளித்துவத்துக்கு அங்கேயும் ஒரு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது அல்லவா? என்ன இப்போ இந்தியாவுடைய அரசாங்கம் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் கூட பிரைவேட்டைஸ் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு? அப்படிப்பட்ட இந்தியா கூட்டணியுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்திற்காகவும் காட்டுப்பள்ளிக்காகவும் தனி சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து பார்த்துட்டு தானே போனார். அப்போ உங்களுடைய கூட்டணி அஜெண்டா என்ன ஆகிறது? இது என்னன்னா, இது மோனோப்ளைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு சில தொழில்கள் ரொம்ப பெருவினையான தொழில்கள், ஏன்னா கேபிட்டல்ன்றது ரொம்ப முக்கியம். நான் இந்த 2 சித்தாந்தங்களுக்கும் இருக்கிற இந்த ஒரு பொதுவான கருத்தை அதனால தான் இல்லை ஒரு நிமிஷம் வரும். இப்போ நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசிட்டோம். இப்போ சாதி ரீதியாக இவ்வளவு பேசும்போதும் பிரதமர் சொல்றாரு, அவர் சில உண்மைகளோடு நகைச்சுவையோடு பேசினார். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் பேசினது ரொம்ப ஒரு
தரம் தாழ்ந்த பேச்சு. இந்த பார்லிமெண்ட், அதுவும் அவர் பேசினது ஒரு பொது மேடையிலையோ கட்சி மீட்டிங்ல பேசியிருந்தாலும் இல்ல, ரொம்ப தப்பான விஷயம். அதுல பார்லிமெண்ட், இந்த பார்லிமெண்ட்ல இவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த விஷயத்தை வச்சிருக்காரு. அந்த தரம் தாழ்ந்த விஷயத்தை என்டர்டெயின் பண்ற மாதிரி பிரதமர் அவர்கள் அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுவும் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹியூமர்ஸ்ன்றாரு. பிரதமர் இப்ப எதை ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹியூமர்ஸ் சொல்ல வராரு? தமிழ்ல சொன்னா உண்மையும் நகைச்சுவையும், உண்மையும் நகைச்சுவையும். சரிங்களா? இந்த வார்த்தைகள் பல இந்தியாவோட சித்தாந்தங்கள், குறிப்பான அம்பேத்கர் சித்தாந்தங்கள், காந்திய சித்தாந்தம், நேருவோட சித்தாந்தங்கள் எல்லாருக்குமே எதிரான விஷயம். ஒரு பிரதமர் நிலையில இருக்கவர் நீங்க என்ன பண்ணும், தக்கபடி பார்த்தீங்கன்னா நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும். இவங்க எந்த காலத்திலுமே இவங்க வந்து இப்போ பல இடங்கள்ல இவங்க கட்சியை சார்ந்தவங்க மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கவங்க கோட்சேவை பேட்ரியாட்டுன்னு சொல்லியிருக்காங்க, தேசபக்தின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நடவடிக்கை எடுக்கல. குஜராத்தில் ஸ்பீக்கராக அந்த ராஜேந்திர திரிவேதி இந்த கேஸ்ட் டிவிஷனை அதிகப்படுத்தி பேசியிருக்காரு, பல இடங்களில் பேசியிருக்காரு. முன்னாள் குஜராத் ஸ்பீக்கராக இருந்த ராஜேந்திர திரிவேதின்றவர் இவங்க எதுவுமே எடுத்தது இல்லை. இது என்னன்னா எதை உணர்த்துதுன்னா, நீங்கள் பட்ஜெட்டில் கேஸ்ட் சென்சஸை பற்றி நார்மல் சென்சஸ்க்கே வரல. ஏன்னா சென்சஸ் நீங்கள் நார்மல் சென்சஸ் எடுக்காதனாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா 10 கோடி மக்கள் இந்த பிடிஎஸ் கரெக்டாக போய் சேராமல் பாதிச்சிருக்காங்க. இன்னொன்று, இன்னைக்கு மிகப்பெரிய இந்த எலெக்ஷனோட மிகப்பெரிய அஜெண்டாவே ஒரு கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணுன்றது தான். நீங்கள் அந்த சென்சஸ் எடுக்கலன்றத அதுக்கு காது கொடுத்தும் கேட்கல. அதை மீறி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மக்களோட பிரச்சனையை எடுத்து வைக்கும்போது ஒரு தனிநபர் தாக்குதல்ல, அதுவும் தரம் தாழ்ந்த தாக்குதல்ல, அதுவும் குறிப்பாக இந்திய ஜனநாயகத்தை ஒரு கேள்விக்குறியாக்குறது, பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒரு இந்த டெக்கோரம் ஆஃப் பார்லிமெண்ட்டோட ட்ரெடிஷனை கேள்விக்குறியாக்குற அளவுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு. அந்த அவரோட பேச்சை கண்டிக்க வேண்டிய ஒரு பிரதமர், அவரோட பேச்சா அவர் மேல கடுமையா நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு பிரதமர் அதை என்டாஸ் பண்றாரு. அதை அக்னாலஜ் பண்றாருன்னா அதுல சில ஃபேக்ட் உண்மையா இருக்கு. அதை நீங்க ஹியூமரஸா ஆட் பண்ணுங்க. அதுக்கு என்ன விஷயம்? எது சார் ஹியூமரஸ்? இல்ல அவர் இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஜாதின்னா ராகுல் காந்தியை சொன்னது என்ன அடிப்படையில் அதுல உண்மை இருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் நினைப்பா நினைக்கிறீங்க? அவர் ஏன் சிமிலாரிட்டிஸ் கேட்க, ஜாதி அப்படின்னா அதில் உண்மை இருக்கப்பா, சிரிச்சிட்டு போங்க அப்படி சாதாரணமாக சொல்கிறோம்ல, உண்மை இல்லாமல் பேசுனாரு, அதையும் பெருசாக எடுத்துக்கிறா, அதில் உண்மை இருக்கு அப்படின்னு. இல்லை இருங்க சார் நீங்கள் பேசணும். இல்லை, இந்த பிரதமரோட இந்த போக்கு என்னன்னா, இது ஒரு ஹியூமரஸ் போக்கு இல்லை, ரொம்ப விஷத்தனமான போக்கு. ஒரு தனிநபர் தாக்குதல், அதுவும் ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தவங்க, அவங்களோட செல்ஃப் டிசிஷன்ஸு, அதுக்கப்புறம் அதை மீறி ஒரு கண்ட்ரியோட டெக்கோரம், இந்த ஐடியாலஜிக்காக இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் கேஸ்ட்டை ப்ரொபகேட் பண்ணுதுங்களா? கேஸ்ட்டை தாங்குதா? இல்லை, ஒரு ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணுன்றதான் எல்லாரோட மிகப்பெரிய ஒரு சித்தாந்தம், எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கனவு. அதுதான் எங்கேயா இருந்தாலும் சரி, காந்தி அவர்களா இருக்கட்டும், நேரு அவர்களா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணுன்றதான். காந்தி ஃபேமிலின்றவங்க இந்த ஜாதியெல்லாம் பல வருடங்களுக்கு முன்னாடி, பிஃபோர் டிகேட்ஸ், இந்த ஜாதியெல்லாம் உடைச்சி ஒரு நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்கிற குடும்பமாக இருக்காங்க. நீங்கள் அதில் வந்த ஒருத்தரை பார்த்து ஜாதி தெரியல சார், ஒருத்தருக்கு ஜாதி இல்லையோ இல்லை தெரியலன்றதோ ஒரு தவறான விஷயம் கிடையாது. ஜாதியை ஒருத்தர் மறுக்கிறாருன்னா அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறோம், ஜாதியை ஒருத்தர் மறுக்கிறாருன்னா அது பெருமைப்படக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் அதை ஒரு கொச்சைப்படுத்தும் விதமாக ஒருத்தர் பேசுகிறாரு, அதை கொச்சைப்படுத்தும் விதமா பேசுறாரு. அதை பிரதமர் அவர்கள் எந்த பேசிஸ்ல ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹியூமரஸ்னு என்ட்ராஸ் பண்றாரு. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹியூமரஸ். மெய்யப்பன் ராமசாமி, இப்போ அந்த நாடாளுமன்றத்தினுடைய டெக்கோரம், அதனுடைய எத்திக்ஸ் எல்லாமே ஒரு அழிந்து போகிற நிலையில் இருக்குதுங்கிற கருத்தை மையப்படுத்துறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். அவர்களோட கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 விஷயங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எல்லாருமே காஸ்ட் சென்சஸ் தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னு எனக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து பேசின நண்பர் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு விஷயம். 2வது விஷயம் யாரு உண்மையை சொல்றா, யாரு உண்மைக்கு முரண்பா பேசுறா அப்படின்ற விவாதங்களும் இருக்கு. ஸோ முதல்ல காஸ்ட் சென்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுதந்திர இந்தியாவில் அம்பேத்கர் அவர்களோட எண்ணம் மட்டும் இல்ல, அப்போ இருந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில இருந்து அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி, அப்புறம் 1950க்கு அப்புறமா இருந்தவர்களுக்கும் நம்ம நாடு ஒருமைப்பட வேண்டும், அனைவரும் வாழ்க்கையில் மேம்பட வேண்டும் அப்படின்றது. அதாவது ஜாதி வேறுபாடுகள் இல்லாம அவர்களோட அந்த டைவர்சிட்டியை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர் எல்லாருமே வளர்ச்சி பெற வேண்டும். அவர்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், சமமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அதனால அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு.
இதுல அதிகமான ஆண்டுகள் வந்து யார் ஆட்சியில இருந்திருக்காங்க, மத்தியில, மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம லோக்கல் பாடி பஞ்சாயத்துல இருந்து நம்ம முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இருந்து பிரதமர் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஆண்டுகள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸோட இன்னைக்கு கூட்டணியில் இருக்க கட்சிகள் இருந்திருக்காங்க. அவர்கள் வந்து இந்த ஒருமைப்பாடுக்காக என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களோட வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களோட ஃபெயிலியர்னாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வளர்ச்சி இல்லை. ஏன்னா அம்பேத்கர் அவர்கள் அன்னைக்கு சொன்னது 25 ஆண்டுகளுக்குள்ள நம்ம வந்து ஒரு சமநிலையை அடையறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். இல்ல இப்போ அதெல்லாம் மெய்யப்பன் இப்போ நீங்க சொல்றது ஒரு ஹெல்த் டிபேட். நீங்க என்ன வளர்ச்சி, நீங்க என்ன ஒதுக்கி இருக்கீங்க 2000, அதெல்லாம் தப்பு இல்லை. நீ அதுக்காக உன் ஜாதி என்ன, ஜாதி தெரியாமலாம் அப்படின்னா இதெல்லாம் என்ன சார் பேச்சு? நீங்க சொல்றது நியாயமான விஷயம். வளர்ச்சி அரசியலை பேசுங்கோ, அன்னைக்கு இருக்கக்கூடிய விவகாரத்தை பேசுங்கோ, புள்ளியியல் கணக்கு வைங்க, அது சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுக்கு விட்டு போட்டு ஜாதி தெரியாது. ஜாதி அதாவது நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பேசுகின்ற போது ஒரு மதத்தை பற்றி பேசுகிறாரு, அதை நம்ம விவாதித்தோம். அதே போன்று ஒவ்வொரு இனத்திற்கான ஒதுக்கீடு வேணும். நான் அந்த நிகழ்ச்சியில் கடைசிவரை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். ராகுல் காந்தி மேட் அ ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். அப்படி இருக்கும்போது சாதி தெரியுமா அப்படின்னு பேசுறது ரொம்ப ஒரு டெட்ரோகேட்டரி, ரொம்ப ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இழிவான விவகாரமாக பார்க்க முடியாதா? 77 ஆண்டுகளாக நம்ம நாட்டுல இன்னும் மக்களை வந்து ஒன்றாக சேர்க்க முடியல, இன்னும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் தகுந்த வாய்ப்பை கொடுக்க முடியல அப்படின்னா அதற்கு யாரு காரணம்? இன்னைக்கு அதை தாண்டி இன்னும் நாங்க மக்களை பிரித்துதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஜாதி அடிப்படையில் மக்களை இன்னும் பிரிப்போம், இன்னும் அதற்கான ரிசர்வேஷன் மட்டும்தான் எங்களுக்கான வழி, நாங்க இத்த ஆண்டு காலமா வேற எதுவுமே பண்ணல, நாங்க இதை மட்டும் தான் பண்ணுவோம். மக்கள் வந்து இன்னைக்கு தேர்தலுக்கு போகும்போது அனைத்து பிரதிநிதிகளுமே பாராளுமன்றத்தை 543 பேரும் அப்பாயிண்டட், நாமினேட்டட், எலெக்டட் 3. அதே மாதிரி நம்ம அசம்பிளியிலும் எம்எல்சியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே மக்களோட பிரதிநிதிகள். ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் அவரோட கான்ஸ்டிட்யூன்சிக்கு மட்டும்தான் பிரதிநிதி, இல்ல அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள், இல்ல அவங்க மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் அரசியலை எப்படி மாத்திட்டு இருக்காங்கன்னா, அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள், இல்ல அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த ஊரை சார்ந்தவர்கள் வந்தா மட்டும்தான் மக்கள் பிரதிநிதியா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க கட்சியோட எண்ணமாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் தேவை அப்படின்ற ஒரு தவறான பார்வைக்கே அவங்க வராங்க. அவங்க மக்களை எப்படி சமநிலைக்கு கொண்டு வரணும், சம வாய்ப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்றது 77 ஆண்டு காலமாக அவர்கள் தவற விட்டனர். இல்ல மெய்யப்பன் நீங்க பொதுவா பேசுறீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், ராகுல் காந்தியுடைய சாதியை ஏன் பேசுறீங்க? நான் வரேன், அனுராக் தாக்கூர் அவர்களோட பேச்சுக்கும் வரேன். அதனாலதான் நான் சொன்னேன், மக்கள் கிட்ட உண்மையான பேச்சை கொண்டு போய் யாரு வைக்கிறா அப்படின்னு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்ப்போம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது பொய் அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்றம் அவரை தண்டித்திருக்கிறது, உச்ச நீதிமன்றம் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லி இருக்கிறது, பாராளுமன்றத்துல அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது இல்லாம மக்கள் முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அக்னிபத் விஷயத்த முந்தானத்தை அவர் தவறாக சொல்லியிருக்காரு. அது ராஜ்நாத் சிங் அவர்கள் ஃபேக்ட்ஸோட எடுத்து காட்டியிருக்காங்க, பாராளுமன்றத்திலும் எடுத்து காட்டியிருக்காங்க, பொது வழக்கிலையும் பொது தளத்திலையும் வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து இன்னைக்கு லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறவரு ஒரு பொறுப்பில்லாம பொறுப்பின்மை காரணமாக எப்பவுமே இருந்துட்டு இருந்தவர். அவர் வந்து மத்தவங்க கிண்டலா வந்து முன்னாடி பப்பு ஷேசாதா இப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு எந்த அளவுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு தலைவர் அவர் வந்து சொல்ற ஃபேக்ட்ஸ, சொல்ற ஸ்கீம்ஸ பத்தி தெளிவாக சொல்லாம இன்னும் தவறாகவும் பொய்யாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கான மதிப்பும் தேவையும் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப அவர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கான ஒரு பொறுப்புலயோ ஒரு முதல்ல அவரு வந்து ஃபேக்ட்ஸ வந்து தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, அவர் சரியாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஸ்கீம்ஸ கிளியரா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கு அப்புறமாக அவர் மற்றவர்களை கேள்வி கேட்கணும். நீங்க தான் பேசுங்க. இல்லை, திரு மெய்யப்பன் பொறுப்பற்ற முறையில் சொல்கிறாங்க. பொறுப்பற்ற முறையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறதுக்கான பேக்ரவுண்ட் பின்னணி என்ன? நிதிஷ்குமார் பீகார் சீஃப் மினிஸ்டர் அவரே அது வேணும்னு சொல்கிறாரு. அவர் பொறுப்பற்ற முறையில் பேசினார்னு பிரதமர் மோடி அங்கே பாராளுமன்றம் சொல்லட்டுமே, அனுராக் தாக்கூர் சொல்லட்டுமே, பொறுப்பற்ற முறையில் கேட்கிறார். இல்லை, பொறுப்பற்ற முறையில் சொல்கிறான்னு சொல்லட்டும். ஜாதி வாரி கணக்கு ஏன் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ரிசர்வேஷன் 50% ஒரு கேப் வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே அதிகமாக செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரிசர்வேஷன் செய்யும்போது இட் ஷுட் பி ஆன் த பேசிஸ் ஆஃப் டேட்டா. நீங்கள் சென்சஸ் எடுத்து டேட்டா புள்ளிவிவரங்களை வச்சு டேட்டா வச்சு நீங்கள் வந்து செய்யணும், கண்மூடித்தனமாக அது வந்து செய்யாதீங்க அப்படின்னு பல இதில் பல கோர்ட்டில் வந்த விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ 50% தாண்டி அந்த கேப்பை இன்க்ரீஸ் பண்ணுன்ற ஒரு கோரிக்கை பல மாநிலங்கள்லேருந்து வருது இருக்கு. இப்போ அந்த ஏன்னா அந்த பாப்புலேஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றது ஒரு பொதுவாக ஒரு கருத்து. இப்போ இது ஒரு ஃபேக்சுவல் பேசிஸில் டேட்டா பேசிஸில் கொடுத்து இந்த சமூகங்களில் இந்த பாப்புலேஷன் அடிப்படையில்
இப்போ அந்த 50% உயர்த்தி 60% உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வருதுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது அது தே வில் குவாஷ் இட். ஏன்னா நீங்கள் டேட்டா இல்லாமல் சென்சஸ் இல்லாமல் செய்கிறான்னு ஒரு பேச்சு வரும். Quash it. இப்போ நீங்கள் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு சென்சஸ் எடுத்தீங்கன்னா அது தெளிவாக வரும். அந்தந்த டேட்டா அந்தந்த கேஸ்டோ என்ன கிளாஸஸோ அதாவது சார் ஒவ்வொரு ஜாதி எவ்வளவு இருக்குங்கிறது இருக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து நாளைக்கு ரிசர்வேஷன் சொன்னால் இட் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் அது ஆஃப் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. அதுக்காக தான் ஜாதி வாரி சென்சஸ் செய்யணும்னு சொல்கிறாங்க. இது மறுக்கிறதுக்கான காரணம் அதனால தானே என்னவோ அது அந்த ஜாதிவாரிகளுக்கு அந்த பிரதிநிதித்துவம் அதிகம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் இந்த சென்சஸை தடுக்கலாம்ன்ற ஒரு மோட்டிவ்னு கூட நம்ம சொல்லலாமே. ஏன் அது வந்து அனுமதிக்க மாட்டேன்றாங்க? ஜாதிவாரி சென்சஸ் வந்தால் இந்த அடிப்படையில் ரிசர்வேஷன் செய்யலாம் கொண்டு போகலாம் அப்படின்னு கொண்டு போகிறது வந்து அடுத்த ஸ்டெப். அந்த ஸ்டெப் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்று நினைக்கலாம். இப்போ நான் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நம்ம கொஞ்சம் நிதான மக்களுக்கு வழங்குற மாதிரி சார். இப்போது இந்த மத பிரச்சனைகளை பற்றி இப்போ கூட ஆயுள் தண்டனை முஸ்லீம்கள் ஜிஹாதிய அதை இந்து பெண்களை திருமணம் செஞ்சால் ஆயுள் தண்டனை ஒரு பில் வரப்போகுதுங்கிறது இப்போ நேற்று முந்தானத்து தகவல் வந்திருக்கு. எங்கே யூபியில் கன்வார் யாத்ராவில் பேர் எழுதி வைக்கணும், அது ப்ரோவோக்க போகுது, அது ஒரு பக்கம் விட்டுருங்க. இப்போ பிஜேபி சார்ந்த அரசியல் இந்த ஜாதி கணக்கீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காரணம் என்ன? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மூத்த பத்திரிகை அதை அரசியல் நீங்கள் சொல்லிட்டீங்க. இல்லை நான் உங்கள்கிட்ட என் பார்வையில் நான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அது அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பல மாநிலங்களில் தோற்று வராங்க. அடுத்து வர கர்நாடகாவில் தோற்று போகிறாங்க, ஹரியானாவில் தோக்குறாங்க, இமாச்சல் பிரதேசில் தோக்குறாங்க, மகாராஷ்டிராவில் இப்போ வந்து வேறு வருது, ஹரியானா கர்நாடகாவில் வேறு ஆட்சி வருது, தெலுங்கானாவில் வருது, மாறி மாறி எங்கள் பல ஆட்சி செய்கிற மாநிலங்களில் அவங்களால தக்க வைக்க முடியல. தட்ஸ் அ கிரைசிஸ் ஆஃப் கவர்னன்ஸ். அந்த கிரைசிஸ்க்கான கவர்னன்ஸ் என்ன? அவங்களுடைய சித்தாந்த அடிப்படையில் அவங்க டிஎன்ஏல எதிர்கட்சியாகவே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட 60 வருஷம் நீங்கள் ஆண்டிங்க, 60 வருஷம் ஆண்டிங்க, 25 வருஷம் ஆண்டிங்க, அவங்க வருஷம் 25 வருஷமாக காங்கிரஸ் இல்லாத ஆட்சிகள் இருந்திருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி வரும். இவங்களே 10 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி இருக்காங்க, பல மாநிலங்களில் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. கவர்னன்ஸ் என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆகவே அங்கேயும் நின்று முதல்வரும் மாற்றிட்டே இருக்காங்க. நீங்கள் 5-6 ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த முதல்வரை மாற்றி வேறொரு முதல்வர் கொண்டு வந்தாங்க. ஹரியானாவில் கொண்டு வந்திருக்காங்க, குஜராத்தில் அந்த மாதிரி செய்கிறாங்க, இமாச்சல் பிரதேஷில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, கர்நாடகாவில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு சிஎம்ஏ அவங்களால திருப்திகரமாக அவங்கள கவர்னன்ஸ் செய்ய முடியல. இந்த கவர்னன்ஸ் ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா தேர் ஸ்டில் பிஹேவிங் லைக் அன் அப்போசிஷன் பார்ட்டி. காங்கிரஸை திட்டா போதும், காங்கிரஸ் வந்து நீங்கள் தான் அவங்கள அந்த நாட்டு குட்டிச்சவராச்சு ஓயாமல் டெய்லி அவங்கள திட்டிகிட்டே இருக்காங்க. இதுதான் நடக்குது. வேற அவங்களுடைய ரூட்ஸ் என்னென்னா மதம் என்ற அடிப்படையிலும் ஜாதியின் அடிப்படையிலையும் அந்த எலக்டோரல் மேப்பில் இந்த நாளை வந்து குழப்பத்தை உண்டாக்கி அதனால் ஒரு காஸ்டிஸ்ட் அலையன்ஸ் அங்கங்கே உருவாக்குறாங்க. அதுதான் மெயின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாக்கூர் ஏன் அவர் யோகி ஆதித்யநாத் இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? தாக்கூர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஜாதியை குறை சொல்லி தாக்கூருக்கு சாதகமாக வாக்குகள் சேர்ப்பது. அல்ல அகிலேஷ் யாதவ் இருக்காருன்னா நான் யாதவெல்லாம் ஒன்றா சேர்ப்பது. பிசிக்குள்ள நான் யாதவெல்லாம் ஒன்றா சேர்த்து நீங்கள் 1%, 2%, 3% இருக்கிற சின்ன சின்ன ஜாதி கட்சிகள் அட்ரஸே தெரியாது. ஆனால் அவங்களாம் கூட்டு வந்து ஒரு ஆள் நில்லு. இந்த ஜாதி காஸ்டிஸ்ட் அலையன்ஸ் தான் பீகாரில், யூபியில், எல்லா முக்கியமான நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் இந்த காஸ்டிஸ்ட் அலையன்ஸ் தான் முக்கியமாக ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டும் அது ஒரு காரணம். அதுக்கு நான் வந்து உள்ளே போகிறேன். தமிழ்நாட்டில் ஒன்று இல்லை, நம்ம பேசுகிறேன். உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ நல்ல டைம், ஒரு நிமிஷம். இப்போ அவங்க கூட்டணியில் தேவநாத யாதவுக்கு என்ன ஓட்டு, ஜான் பாண்டியனுக்கு என்ன இருக்கு, பாரிவேந்தர் என்ன இருக்கு, ஏசி சண்முகம் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ இல்ல நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல, ஏன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்லேயே டைவர்ட் ஆயிடும். ஸோ இங்கே கவர்னன்ஸ் இஷ்யூ, எக்கனாமிக்ஸ் இஷ்யூ, எக்கனாமிக் பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கிற, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கிறன்னா உங்களுக்கு அம்பத்தூர், ஆவடி, பாடி இந்த பெட்டில் ஒரு ஆட்டோமொபைல் செக்டராக உருவாக்குனது 1960s. அது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மூலமாக உருவாக்குனது. இப்போ வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணால் உத்தராகண்டில் நிலம் மட்டும் கொடுத்தா அவங்க வந்துட முடியாது, பணம் வேணும். அவங்க வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும். அந்த ஈகோ சிஸ்டம் ஹஸ் பீன் பில்ட் இன் 1960s. அதான் இந்த அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட், ஆட்டோமோட்டிவ் ஒரு பெல்ட் கீழே ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இஸில் வராங்க. இவங்கெல்லாம் அந்த மெயின் பிளான்ட்டுக்கான தயார் பண்ணுற ஸ்மால் பார்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அதில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அந்த ஈகோ சிஸ்டம் இருந்தால் தான் உங்களுக்கு மெயின் ஆட்டோமொபைல் சிஸ்டம் சப்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மொபைல் டெக்னாலஜிலையும் சப்போர்ட் பண்ணுற ஈகோ சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் ஒரு 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 பெரிய ஒரு பூல் ஆஃப் டேலண்ட் இருக்குது. இந்த டேலண்ட் வச்சு தான் வந்து மொபைல் டெக்னாலஜி ஒரு பிளான்ட்டு கொண்டு வரணும்னா அதுக்கான அந்த ஈகோ சிஸ்டம் உருவாக்கப்படுது. இப்படிப்பட்ட ஈகோ சிஸ்டம் உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிராவில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக உற்பத்தி திறனை ஏற்படுத்தி நீங்கள் சைனா அங்கே போட்டி இன்னும் எப்படி கொண்டு வரணும், பில்ட் ஹியூஜ் அசம்பிளி லைன். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே இருக்கிற
சாலிடான பண்ணணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் Strong அவங்க பண்ணணும். பிளான் போட முடியும், Plan பண்ணணும். அவங்க எக்ஸ்ட்ரா பிளான்ட் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கும் கொண்டா போகணுமே தவிர ஒரு 10 லட்சம் தான் இந்த 25,000 30,000 40,000 கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பிகாஸ் யூர் ஸ்பெண்டிங் ரிசோர்ஸஸ் வில் கோ தின். யூ ஷுட் ஸ்பெண்ட் யுவர் ஹெவி ரிசோர்ஸஸ் ஆன் பிக் செக்டர், பிக் ப்ராஜெக்ட்ஸ். Right. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் கூடும், அசம்பிளி லைன் கூடும், மேனுஃபேக்சரிங் கூடும், ப்ரொடக்டிவிட்டி கூடும், பேசுவோம். நேஷனல் அசெட்ஸ் வில் grow. அதுதான் உங்களை ஃபோக்கஸாக இருக்கணும். அதை விட்டுட்டு மதம் ஜாதி ஒரே விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேன். முக்கியமான விஷயம் நீங்க தொடவே இல்லை. சரி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு, சரி எப்படி வந்தாரு ஏது வந்தாரு அதெல்லாம் வந்து நதி மூலம்னு பார்க்கறதுக்கு பதிலாக பாலகன் சொல்றாரு. ஒரு பாலகன் இவங்க என்ன தெரியும், இவர் என்ன செய்ய போறாரு, பிரதமர் சொல்றாரு. நான் மிக தாழ்மையா சொல்றேன், ஒரு வயசுல மூதாட்டியோ ஒரு கிழவனா இருந்து ஆஸ்கர் வாங்கல ஏஆர் ரஹ்மான், ஒரு கிழவனா இருந்து பிரக்யானந்தா செஸ் உலகத்துல வென்று பெரிய பெரிய சாதனைகள் படைக்கல. தமிழ்நாட்டை சேர்ந்த வெங்கட்ராகவன் 17 வயசுலலாம் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் 18 வயசுல டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போறாங்க. எப்படிப்பட்ட சாதனைகள் இந்த இளைஞர்கள் உருவாக்குறாங்கன்றது அது மதிக்க தெரியணும். ஃபர்ஸ்ட் அந்த இளைஞர் கையில தான் நாடே இருக்கு. அவங்கள கொச்சப்படுத்துற அளவுக்கு நீ பாலகன் சொன்னா ஒரு விஷயம். ஒரு விஷயம் அவங்க ரீதியாவே சொல்றேன் நான். கம்சனை கொண்டது ஒரு பாலகன், இரண்ய கஷ்யப்பை கொன்றதும் ஒரு பாலகன். சரி, இதெல்லாம் மறக்க முடியாது. அபிமன்யு, அப்புறம் முருகன், தந்தைக்கே பிரணவ ஓம் மந்திரம் சொல்லி கொடுத்தது ஒரு முருகன். என்ன இவங்க எல்லாம் பாலகர்கள் சொல்லிட்டு ஒதுக்கிட முடியுமா? ரைட், அது புராண கதை, அது ரொம்ப நீளமா போறோம். நம்ம இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். கிழவன் ஒதுக்கிட்டா என்ன ஆயிடும்? அதனால அந்த சர்ச்சைக்குள்ள போக கூட தயவு செஞ்சு அதுக்குள்ள போகாதீங்க. இந்த மதம் ஜாதி வயசு இதெல்லாம் பார்க்க கூடாது. என்ன விஷயம், சரக்கு என்ன தான் பேசணும். தேவப்பிரியா, ரெண்டு விஷயம் கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டது. அனுராக் தாக்கூர் ஜாதியை பற்றி பேசினார். அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு உண்மையிலேயே பாசிபிளான்னு தெரியல. 1930 தான் லாஸ்ட்டில் எடுத்தது. அப்போ கூட சில நேரங்களில் வந்தவர்களே எடுத்து ஃபில்லப் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரெக்கார்ட் சொல்லுது. ஸோ இன்னொன்று 2011 எடுத்தப்ப எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தினரும் தமிழ்நாடு பத்திரிகைகளில் உங்கள் ஒரிஜினல் ஜாதியை சொல்லாதீங்க, நீங்கள் முக்குலத்தோர்னு சொல்லுங்கள், யாரும் தேவர் அகமுடையார் கள்ளர்னு சொல்லாதீங்க, யாரும் நான் வந்து லப்பை ராவுத்தர் இதுன்னு சொல்லாதீங்க, எல்லாரும் தமிழ் முஸ்லீம் இல்லை உருது முஸ்லீம்னு சொல்லுங்க. இது நான் சொல்றது மதம் எல்லா ஜாதிகளும் சொல்லுச்சு. இன்னொன்று, என் கூட படிக்கிறப்ப அந்த நண்பர் பிசியில் இருந்தார், அவருடைய ஃபாதர் ஓசியில் இருந்தார், இப்போ அவருடைய மகனை எம்பிசியா மாத்திருக்காங்க. பெரிய தலைவலியா இருக்கு. இல்ல சர்டிபிகேட்டுக்காக என்ன வேணா சர்டிபிகேட்டுக்கு காசை கொடுத்து வாங்க முடியும் நிலைமை இருக்கிறது. ஆனால் இருக்கிற அளவு சீட்டு ரொம்ப ரொம்ப குறைச்சல். ஜாதிவாரி கணக்கு எடுத்து ரிசர்வேஷனை அதிகம் படுத்தியது பீகார். அதை செல்லாதுன்னு சொல்லி முதலில் பேக்வேர்ட்ஸ் கொடுத்ததையும் நீக்கி இருக்கு, இப்போ பிஎஸ்சி கொடுத்ததையும் உச்சநீதிமன்றமே நிராகரிச்சிச்சு. ஸோ ஜாதிவாரி அந்த சென்சஸ் பண்ணாதுதான் அங்க எடுத்தாச்சு. அங்க சார் ஜாதி சார் 50 சார் டிசர்விங் பர்சனுக்கு மெஜாரிட்டி வேணும். படித்து போட்டியில் வருபவர்கள் ஓபன் காம்படிஷனுக்கு மெஜாரிட்டிக்கு கீழே போக முடியாது ஒரு நாடு வளர்ச்சிக்குங்கிறதுனால அதற்கு கீழே போகக்கூடாதுன்னு இருக்கு. எனவே 50க்கு மேல அது ஏத்துறதுங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். ஒரு நாடு திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாகணும், அந்த இது இருக்கு. ஸோ இதற்கு அடுத்தது திறமையானவர்கள் என்று சொன்னா இந்த அலாட்மெண்ட் எல்லாம் யாயா சாதிக்கு கொடுக்குறீங்க, எக்ஸாம வச்சு குவாலிட்டியா வரட்டுமே. அதான் அதுதான் அப்ப சாதி ஒதுக்கீடு வேணாம். கீழே போக தீர்ப்பு. ஐயா தேவப்பிரியா, நான் வந்து ஓப்பனா தான் கேட்பேன். இப்போ எதுக்குயா ஜாதி எல்லாம் வச்சிருக்கீங்க? ஜாதியை ஒதுக்கல. ஹிந்துன்னா ஒன்னா ஒதுக்கிருங்க, முஸ்லீம்னா ஒன்னா ஒதுக்கிருங்க, எல்லாருக்கும் எக்ஸாம் எழுதி வாங்க. சார் அம்பேத்கருடைய ரிசர்வேஷன் பாலிசி படம் 10 வருடத்திற்குள்ள இடைவேளைகளை இது பண்ணிட்டு நீக்கணும். எவ்ரி 10 வருஷம் அமெண்ட்மெண்ட் போட்டு நம்ம இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நிலைமை. அடுத்தது நிலைமை அதுல 50% தாண்ட முடியாது. அடுத்தது ஜாதி பத்தி ராகுல் ரிசர்வேஷன் தேவைப்படுகின்ற போது அது நீட்டிக்கலாம். ஏன்னா அது 50 தாண்ட முடியாது. ராகுல் காந்தி
காந்தியுடைய ஜாதி ஏன் வந்ததுன்னு கேட்டால் அவர் பாராளுமன்றத்தின் நடைமுறைக்கு மாறாக படங்களை எடுத்துட்டு வந்து, போன முறை ஒரு சிவன் படத்தை எடுத்துட்டு வந்தார், இந்த முறை அந்த அல்வாவை பத்தி எல்லாம் தவறாக பேசினார். அது யார் அல்வா சார்? ஒரே நிமிடம், நீ உங்களுடைய அல்வா கிண்டின இது எல்லாரும் இது எதுலையும் எஸ்சி பிசி இல்லைங்கிறதையும் எடுத்து கணக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷன்லயோ ராஜீவ்காந்தி அறக்கட்டளையோ எத்தனை எஸ்சி இருக்காங்க எத்தனை பிசி இருக்காங்கன்னு கேட்டா எதுவும் வரல. ஒண்ணுமே இல்ல சார். உங்களுக்கு தேவை திறமை தேவைப்படும் இடத்தில் திறமை ராகுல் காந்திக்கு ராகுல் காந்திக்கு நீதிமன்றத்தில் பொன்முடி சார்பாக அவருக்கு அந்த ஸ்டே வாங்கியிருக்கிற வழக்குல 24 நாட்டின் நிர்வாக சார் நேரு ஜவஹர்லால் நேரு ரிசர்வேஷன் கொடுன்னு சொன்னப்ப என்ன சொன்னார் அப்படின்னு கோர்ட்டோட மிக தெளிவாக அவ இது நிர்மலா சீதாராமன் மண்டல் கமிஷன் அறிக்கை ஜனதா கட்சி ஆட்சி போது கொடுக்கப்பட்டது. 80 இருந்து 84 இந்திரா காந்தி இருந்த போது நிறைவேற்றப்படல. 89 வரை நிறைவேற்றப்படல. பார்லிமெண்ட்ல கூட நிறைய தவறான காக்கா காலேக்கர் கமிஷன் காக்கா காலேக்கர் கமிஷன்ல மெத்தடாலஜி அண்ட் இன்அக்யூரசி ப்ராப்ளம்னால தான் பண்ணல. அந்த கமிஷனை இன்ஸ்டிடியூட் பண்ணதும் சரி, அந்த கமிஷன்லயே ஒரே ஒரு பிசி தான் இருந்தாங்க. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக தான் காங்கிரஸ் பண்ணாங்க. 2011 ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது காங்கிரஸ் தான். அதை நீங்க ஏன் பப்ளிஷ் பண்ணல? பொதுவாகவே அனைத்து ஜாதியினரும் உயரணும்னு நினைக்கிறதா சார் பேசுனதுல பல தவறான என்ன சொல்றாரு? இப்ப வேற ஒண்ணு இல்ல அதுல குறைபாடு தான் நீக்கிட்டு செயல்படி நடத்துங்க. 2021 அதுக்கான குறைபாடு நீக்கி நல்ல அருமையான சென்சஸ் பண்ணி உண்மையான சென்சஸ் கொண்டு தானே அரசாங்கம் கையில இல்ல. இப்ப அவரே விஜயகிருஷ்ணா சொல்றப்பயே கிரீமி லேயரை நீக்கணும். நாங்க இது வரைக்கும் எந்த மாநிலத்திலயும் பண்ண இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப அவர் என்ன இல்ல ஒரு நிமிஷம் டிசர்வ்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுதியான பொசிஷன்ல வரட்டு. போட்டியின் மூலமாக அவர் சொல்றாரு. போட்டியின் மூலமாக நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க. இல்ல இது ரொம்ப தவறான கருத்து சார். இந்த நாட்டுல மிக தலை சிறந்தவங்க எல்லாம் எஸ்சி ஓபிசி கம்யூனிட்டிஸ்ல இருந்து யாருமே அம்பேத்கர் அவர்கள் வந்துள்ளார்கள், எம்சி ராஜா அவர்கள் வந்துள்ளார்கள். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் தான் சார். எல்லாருக்கும் ரிசர்வேஷன் எதுக்கு ஆப்பர்சூனிட்டி கிடைக்கும்னா வாய்ப்பு கிடைச்சதானே. சார் ரிசர்வேஷன் வேண்டாம்னு யாருமே சொல்லலை சார். ரிசர்வேஷன் வேண்டாம்னு யாரும் சார் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொல்லலை. வாய்ப்பே இல்லாம தரவேணாம் சார். திறமைக்கு வாய்ப்பு இருக்கணும். அது மெஜாரிட்டிக்கு சார். இன்னைக்கு சார் நீட்டாக இருக்கட்டும். எந்த இதுல போனாலும் ஓசியில வர கேட்டகரி 98 மார்க்குன்னா பிசி எம்பிசில 97 தான் வருது, எஸ்சில 90 கிட்டத்தட்ட அப்படிதான். அதுலயும் வெளிப்படையா சொல்லுங்க, ரிசர்வேஷன் தேவையில்லைன்னு சொல்லுங்க. நான் சொல்றது அதுல சார் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிரீமி லேயர் சரியாக முழுமையாக சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை செய்வதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அதுதான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஜாதிகள் மட்டும்தான் மெரிட் இருக்கு. அந்த சில ஜாதிகள் மட்டும் ஆதிக்கம் செலுத்தணும். ஜாதி தலைவர்களும் பிஜேபியில தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரோ சபாநாயகரோ ராமசாமி நேரம் முடிஞ்சது. உயர் ஜாதி இல்ல. ராமசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஆந்த்ரோபாலஜிக்கலா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன் எதற்காக வருகிறது? தாழ்த்தப்பட்ட சமூகங்கள், பழங்குடியினர் இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர்கள் பல ஆண்டு காலமாக 200-400 வருஷமாக அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர்கள்லாம் முன்னேற வேண்டும், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக வரப்பட்டது. அதுல ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ரீசன் இருந்தது. இன்னைக்கு எல்லா கம்யூனிட்டிக்கும் நம்ம ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது வெறும் அரசியல். ஆந்த்ரோபாலஜிக்கலா என்ன பேக்ரவுண்ட், எதற்காக அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டிருந்தாங்க, யாரெல்லாம் அவர்கள் இந்த வாய்ப்பின்மையால புறக்கணிக்கப்பட்டார்கள், யாரால வளர்ச்சி பெற முடியல அப்படின்றத பார்க்கணும். இங்க மற்றவர்களை தாழ்த்துவதற்காக யாரு பணிபுரிந்தார்கள், எந்த சமூகங்கள் மற்ற சமூகங்களை வேறு ஒருவராக அவர்களுக்கு அந்த மதிப்பு கொடுக்காம இருந்தது, அந்த சமூகங்களை கேள்வி கேட்க இவர்கள் தயாரா? அவர்கள்லாம் அரசியல்ல இந்த வாக்கு அதிகமா அவங்க கிட்ட இருந்து வரும், அதனால நாங்க அவர்களை கேள்வி கேட்க
கேட்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு அரசியல் நின்றுட்டு இருக்கிறது தான் திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம். அப்படி அவர்களை கேள்வி கேட்கறது, புறக்கணிக்கிறது, தனித்து பார்ப்பது, பிரித்து பார்ப்பது அப்படின்னு இருக்கிற அந்த சமூகங்களை கேள்வி கேட்க இவர்கள் தயாரா. அதை வந்து காங்கிரஸ், திமுகவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல அவர்களுக்கு அதிகமான சதவீதம் கொடுத்துட்டு அவர்களை அவங்களோட வாக்கு வங்கியாக சேர்த்துக் கொள்வதுதான் இவர்களோட அரசியல் எண்ணமே. அரசியல் எண்ணம் இல்லாம நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதற்காக ரிசர்வேஷன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா அது மகத்துவமானது, அது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ரீசன் இருந்தது. 400 வருடமாக ஒருத்தரை பின்தங்கி வச்சாச்சு, அவருக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்கல, அவர்கள் சமூகத்தை ஒதுக்கி வச்சாச்சு, அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம வெறும் கல்வியிலேயோ இல்ல வேலை வாய்ப்பிலோ அப்படி சொல்லல. அவர்கள் நிலம் வகிப்பதுல, அவர்கள் விவசாயம் செய்வது, அவர் மக்களோட அணுகுவதில் பங்கு கொள்வதில், இது எல்லாத்துலயுமே பிரச்சனை இருந்தது. அந்த சமூக அந்தஸ்து அப்படின்னு வரணும். நம்ம கூட இருக்க இன்னொரு சக மனிதனை நம்ம மனிதனாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் காரணத்துக்காக தான் அந்த ரிசர்வேஷனை கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு சமமாக பார்க்காம வாக்கு அரசியலுக்காக பார்க்கிற அந்த ரிசர்வேஷனை பத்தி பேசுற ராகுல் காந்தியின் பேச்சை டெஃபினட்டா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆந்த்ரோபாலஜிக்கல் பேசிஸ் கிடையாது, அதற்கான ஒரு சமூக பொறுப்பு கிடையாது. அரசியல் கூட்டணி வச்சீங்க, அவரே அலையன்ஸ் வச்சீங்க நிதிஷ்குமாரோட. அப்புறம் அவர் ஜாதிவாரி சென்சஸ் கேட்கறான்னா நீ ஜாதிவாரி அரசியல் பண்றீங்க, ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நிதிஷ்குமார் பத்தி ஓபனா பேசுங்களேன். ஒரு சமூக நீதிக்காக இல்ல, ஒரு சமூக நீதிக்காக பேசினா வாக்கு வங்கி அரசியல் சொல்லக்கூடாது சார், சரிங்களா? இது இல்ல, காலகாலமா இப்படிதான் திருத்தி பேசுவாங்க. சமூக நீதிக்காக அனைவரும் வளரணும் சார் சொன்னாரு. எப்படி சொல்லலாம் அது மாதிரி? சார் இங்க வாய்ப்பு இல்லையா சார்? ஒருத்தன் எவ்வளவு மெரிட்ல இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு, அதுக்காக தான் ரிசர்வேஷன் இங்க வந்தாங்க. ஆயிரம் ஆண்டுகளாக எஸ்சிக்கும் ஓபிசிக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சார் நீங்க அதுக்கு முன்னாடி கல்வியே கிடையாது சார். சார் அதுக்கு முன்னாடி கல்வியே இல்லைங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்வியே கிடையாதா? தமிழ்ல இருக்கிற ஆத்தர்ஸ்ல 75% நான் பிராமின்ஸ் தான் இருக்கு. எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க. ஐ மீன் அயோத்திதாசர் முதல் MC ராஜா வரை எல்லாரும் படிச்சிருக்காங்க எல்லா காலகட்டத்திலும். இந்த 1000 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பரப்பப்பட்ட செய்தி தான். இல்ல நம்ம பேச ஒரு பிரீஃப் சப்ஜெக்ட் நேரம் இல்ல ஒரே லைன். SC BC ரிசர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்போல் பண்ணிருக்காங்க, இன்க்ளூடிங் மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன். அதனால இந்த ரிசர்வேஷன் வந்து நாட் இன் क्वेश्चन, இட் அப்பீல்ட். இப்போ அந்த நம்பர் 50%ன்றது இன்க்ரீஸ் பண்ணலாமான்றது தான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு வந்து மெரிட்டுக்கோ கிடையாதோ அதெல்லாம் கிடையாதுன்றலாம் கிடையாது. அந்த 50% வந்து அதனால ஜாதிவாரி கணக்கெடுக்கிறது தடை கொடுத்திருக்கு. அதனால சார் ஒரே அந்த சென்சஸ் அவசியம். அந்த சென்சஸ் அடிப்படையில பீகார்ல எடுத்தது காஸ்ட் சர்வே, அதனால அதை இம்ப்ளிமென்ட் பண்ண முடியல கவர்மெண்ட். எல்லா கவர்மெண்ட் இம்ப்ளிமென்ட் பண்ணனும்னா காஸ்ட் சென்சஸ் கண்டிப்பா பேசுவோம். நேரம் முடிஞ்சு. நேயர்களே, நாம இதுவரைக்கும் இந்த ராகுல் காந்தியுடைய அனுராக் தாக்கூருடைய விவகாரத்தை பேசணும். இந்த காஸ்டுடைய இந்த ஜாதி மத ரீதியாக இந்த ஒதுக்கீடுகள்லாம் ஒரு நீண்ட சப்ஜெக்ட். இந்த 55 நிமிஷத்தில் ஓரளவுக்கு பேச முடிந்தது. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து அடுத்த அமர்வில் இது குறித்தெல்லாம் பேச காத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன், விஜயகிருஷ்ணா காங்கிரஸ் கட்சியின் சார்பில், தேவப்பிரியா மற்றும் மெய்யப்பன் ராமசாமி, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.